லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது சாமி கழுத்துல இருந்த மாலை. இந்த மாலையை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்து தீர்த்தத்தை வாங்கிக்கோங்க. இந்த அம்பாள் அருளால உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல வாழ்க்கை அமையும். 2 பேரும் நல்ல சந்தோஷமா ஒத்துமையா இருப்பீர். இத எடுத்துக்கோ. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பர்த்தரம் தீர்க்கமாயு. சீர்வசஸ்வ மாயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே. தீர்க்க சுமங்கலே பவ தீர்காயுஷ்மான் பவ. ரெண்டு பேரும் ஜோடியா கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அம்பாளை சேவிங்கோ. அதுக்குள்ள நான் தீர்த்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன். பவதியா, இந்தாக்கோ, எடுத்துக்கோ. சஞ்சய் காரு வெளியே தானே நிக்குது. அப்ப அவன் உள்ளதானே இருக்கணும். எங்க போனா?
ஆளை காணுமே. வித்யா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். ஆண்டிக்கு கொடு. இந்தாங்க ஆண்டி. தேங்க்யூ. இந்தாங்க அங்கிள். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். வா. நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறத யாராவது பார்த்துட்டு அத்தை கிட்ட போய் சொன்னாங்கன்னு வைய, அவ்வளவுதான். இனி நம்ம அவங்க கிட்ட சொல்றதுக்கு பொய்யே இல்ல. கொஞ்ச நேரம் நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு எந்த பயமும் இல்லாம ஒரு நார்மல் புருஷன் பொண்டாட்டியா இருப்போம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சரி, சாப்பிடு. சரி, இது புடி. இதோ வந்துடுறேன். பார்த்து வர மாட்டேன். உன்னை பார்க்கறதுக்காக தான்டா வந்தேன். அப்பா, நான் உன் அப்பன் தான்டா. உன் அப்பன் தான். ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறான்னு சொன்னீங்க. இங்க எந்த கல்யாணமும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இங்க என்ன பண்ற? அது இல்லப்பா, அது என்ன விக்குதா? இரு, நான் தண்ணி எடுத்து தரேன். குடி. குடிச்சிட்டு சொல்லு. பதில் சொல்லு. சொல்றா. கல்யாணத்துக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்துப்பா, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் நான் போலான்னு கிளம்புனேன்பா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல போற வழியில கோயில் இருந்துச்சு. அதான் கோயிலுக்கு வந்து சாமி கூப்பிட்டு போலான்னு வந்தேன்ப்பா. பக்தி? ஆமாப்பா. இப்பெல்லாம் உனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல? வழக்கமா தப்பு அதிகமா செய்யறவனுக்கு தான் பக்தி அதிகமா இருக்குன்னு ஊர்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அந்த அளவுக்கு தப்பு பண்றியா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல, புதன்கிழமைய நீ வெள்ளிக்கிழமை நினைச்சு கோயிலுக்கு வந்திருக்கியே, அதான் கேட்டேன். உனக்கு பக்தி முத்தி போச்சோ? இல்லப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? இல்ல, எனக்கு தெரியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல. வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு புதன்கிழமை இல்ல. இன்னைக்கு நல்ல நாள் தானே கோயிலுக்கு வந்துட்டேன்ப்பா. உன் அம்மாவை ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? நான் உன் அப்பன்டா. தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க நீ. அடேங்கப்பா, டேய், என்னையே மிஞ்சி நீ எங்கேயோ போயிட்டடா. அப்பா, நான் எதையும் மறைக்கலப்பா. டேய், திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டு இருந்த இன்னொரு கண்ணத்தையும் திருப்பிடுவோம் பாத்துக்க. உனக்கு கல்யாணம் ஆகி இன்னியோட 1 வருஷம் ஆகுதுடா. அதையே மறைச்சிட்டு நீ எங்க எல்லாரும் கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கல? யாரா அந்த பொண்ணு? எங்கடா இருக்கா? சொல்றியா இல்ல இங்கேயே சொல்றா? உங்க அம்மா என்னடா அந்த பிரீத்தியை உன்னை கட்டி வைக்கணும்னு கனவு கட்டிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு பக்கம் எப்படியாவது வித்யாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எங்க 2 பேருக்குமே நாமம் போட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இல்லப்பா,
அப்ப நீ எதுவும் சொல்லாத. 2 பேரும் தானே கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எங்க இருக்கான்னு காட்டுறா. காட்டு. காட்டுறேன்ப்பா, என் கூட வாங்க. வாங்கப்பா. வித்யா, இவதான்பா உங்க மருமக. இவ கழுத்துல தான் நான் தாலி கட்டியிருக்கேன். வித்யா, நம்ம வித்யா என் மருமகளா? என் நண்ப மாணிக்கத்தோட பொண்ணு வித்யா தான் என் மருமகளா? நான் இத்தனை நாள் எதுக்காக போராடிட்டு இருந்தனோ அது நிறைவேறிடுச்சு. என்ன மன்னிச்சிடுற. அவசரப்பட்டு உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். பரவாயில்லப்பா. வித்யா, எங்களை மன்னிச்சிருங்க மாமா. ஏய், நீங்க எந்த தப்புமே செய்யலையம்மா. நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? என் நண்பனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை என் மகன் செஞ்சுட்டாமா. இது போதுமா? இதை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாமா? என் வாழ்க்கையிலே இதை விட ஒரு சந்தோஷமான நாள் எதுவுமே கிடையாதுமா. டேய் சஞ்சய், அப்பா, எப்படா உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு? நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டீங்கன்னு இந்த ஊரே நம்புது. இந்த ஊர் வழக்கப்படி நீ வித்யா காலத்துல தாலி கட்டணும். விருப்பம் இல்லாம தான்ப்பா நான் வித்யா கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வித்யா விட ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டான்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நீங்க ஏன் வித்யாவை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னு. சஞ்சய், நீதான்டா என் புள்ள. என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டடா. என் மருமக ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கும் போதே அம்மா எவ்வளவு ஒருத்திய இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காடா. இனி அது நடக்குமா? ஏன்டா என்கிட்ட இதை முதலே சொல்லல? சொல்லி இருந்தா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுலடா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியிருப்பல்ல. வித்யா நம்ம வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருப்பாளடா. இப்போ ஒண்ணு கெட்டு போலடா. 2 பேரும் வாங்க, இப்பவே போய் வேதா கிட்ட சொல்லி அந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்தும். இனிமே அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க 2 பேரையும் ஏத்துக்கிட்டு தானே வாழ்ந்தாகணும். என்னடா 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? வாங்க வாங்க. இத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான் மாமா. என்னம்மா? நீங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே
அத்தை மூக்க உடைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. என்னம்மா நீ எங்க வீட்டு மருமகமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்க நினைக்கிறது தப்பு இல்ல? அது தப்புதான். ஆனா நீங்க இப்ப எடுத்திருக்க முடிவு அதை விட ரொம்ப தப்பு. அம்மாவால இதை தாங்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, நாங்க சொல்றதை கேளுங்க. டேய், அதுக்காக இந்த உண்மையை எத்தனை நாள்ரா மறைக்க போறீங்க? வித்யாவோட வாழ்க்கை என்னடா ஆகும்? நாங்களா சொல்ற வரைக்கும் இந்த உண்மைய அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா. என்னம்மா இப்படி கேக்குற? சத்தியம் பண்ணுங்க மாமா. இல்லனா நாங்க 2 பேரும் உங்க கூட வரவே மாட்டோம். இப்படி எங்கேயாவது போயிருவோம். அப்படிலாம் சொல்லாதம்மா. எங்களுக்கு இதை தவிர வர வழி இல்லப்பா. நாங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா சத்தியம் பண்ணுங்கப்பா. சத்தியம் பண்ணுங்க மாமா. சரிம்மா, நான் உங்க அத்தை கிட்ட சொல்லல, போதுமா? அப்பா, சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லா இருக்கு, நல்லா இருக்க, நல்லா இருக்கப்பா. எந்திரிக்க, எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. சரி, வாங்க போலாம். அதை எடுத்துக்கமா. கொடு. அப்பா, போலாம். வாமா, உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வா. வேதா, வேதா, வேதா. அப்பா, என்ன பண்றீங்க? அம்மாவை கூப்பிடுறீங்க? வேதா, கீழே வா. மாமா, அத்தை எதுக்கு கூப்பிடுறீங்க? வேற எதுக்கு? அவ உத்தம நினைச்சிட்டு இருக்க அவன் பையன் என்ன பண்ணிருக்கான்னு எடுத்து விளக்கமா சொல்றதுக்கு தான். மாமா, கோவில் ஒரு மாதிரி பேசிட்டு இங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. அங்க நான் அப்படி பேசலனா இங்க நீங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்கல்ல. அப்படியே எங்கேயாவது போயிருவோன்னு என்ன மிரட்டி சத்தியம் எல்லாம் பண்ண வச்சீங்க. வித்யா, நான் என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான். நீ தைரியமா இரு. இனிமேதான் உன் வாழ்க்கையே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. வேதா, அப்பா, சீக்கிரம் கீழே வா. அப்பா, ப்ளீஸ்ப்பா. என்னாச்சுப்பா? உங்க அம்மா எங்கடா? போய் கூட்டு வா. அம்மா வெளியே போயிருக்காங்க, வர லேட் ஆகும். இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல தான் அவன் வீட்லயே இருக்க மாட்டான். எப்படா வருவா? தெரியலப்பா. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணு. அப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. டேய், என்னடா பாக்குற? ஃபோன் பண்ணு. விஜய், ஃபோன் பண்ணாத. டேய், நீ எதுக்குடா அவனை தடுக்கிற? நீ பண்றா. நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? அப்பா, சொல்றதை கேளுங்க. சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு இப்ப அதை மீறி பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய்,